பரானக்தர் வீட்டுக்கு வந்தார். ஓகே. வீட்டுக்கு வந்துட்டு மார்ச் டைம் வந்து இந்த மாதிரி மே ஜூனோ ஷூட்டிங் கேட்குறாரு. அவர் சொல்றது வந்து அடுத்த வருஷம் மே ஜூன் சொல்றாரு. அசம் சார் பிளான் பண்ண மாதிரி அந்த டேட்ல அப்படியே நடக்கும். ஆனா இதுல பெரிய என்னன்னா அவங்க ஒரு வருஷம் ப்ரீ பிளான் பண்ணியிருக்காங்க. இம்மீடியட் 5வது நிமிஷம் நான் வேணுமா இது பண்ணு பாருங்க சாங் அவங்க மேல ஃபேன்ஸ் அது நேஷனல் ஒர்க். நான் அதுக்கு ரிஹர்சல் பண்ணது கூட 1 hour தான் பண்ணேன். சில வாட்டி நமக்கு வந்து அந்த சாங் கேட்டோன்னே நமக்கு ஆடா இதே மாதிரி தமிழ்ல நீங்க தமிழ்ல ரவுடி பேபி இந்த ஷூ அதுக்குதான் எனக்கு 4 hour. தெலுங்குல வந்து கொஞ்சம் நிறைய செலவு பண்றாங்கல்ல கம்பேர் டு எவ்ரி இண்டஸ்ட்ரி. அவங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம அதுல தானே இருக்கோம். they give so much importance. ஹிந்தி பாட்டு பார்க்காதவங்களுக்கு டெஃபினெட்லி வாட்ச் திஸ் சாங். இது வந்து ரித்திக் ரோஷனோட டெபியூட். இல்ல இப்போ லட்சியம் பட் கஹோனா இது லட்சியம் கோயி மில்கையா தான் அவரோட இல்ல கஹோனா பேரிய கஹோனா. இது வந்து அவர் அந்த ஆர்மி ஆஃபீஸர் அவர் தானே. இது எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி நாலேஜ் அவ்வளவுதான். நான் பார்த்தது 4 படம் அது சொல்றேன். சோ ஆனா இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஏர்லியஸ்டான ஒரு. ஆமா இதான் நான் பார்த்ததுல எனக்கு இங்க வரைக்கும் ரீச் ஆனது. நான் வந்து அந்த கடைக்கோடி மதுரையில இருந்த ஒரு பையன், எனக்கு ரீச் ஆனது. சோ ஐ திங்க் இதுல வந்து ஒரு ரொம்ப டிமிடான ஒரு கேரக்டர் வந்து செட்டை பார்த்த உடனே ஒரு பயங்கரமான ஒரு டான்ஸ். கரெக்டா? இல்ல அந்த ஒரு ஸ்பேஸ்ல தானே ஆடுவாங்க. இல்ல அப்படி இல்ல. இது ஆக்சுவலா இந்த படம் பண்ணும்போது லட்சியா சாங் பண்ணும்போது பரானக்தர் வீட்டுக்கு வந்தார். ஓகே. வீட்டுக்கு வந்துட்டு மார்ச் டைம் வந்து இந்த மாதிரி மே ஜூனோ ஷூட்டிங் இருக்கு. சென்னைக்கு வந்துட்டு ஷூட்டிங் கேக்குறாரு. உங்களாலே நிறைய பேர் சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க தெரியுமா? நல்ல விஷயம் அது. சீரியஸா. சோ பரானக்தர் வந்தாரு. வந்துட்டு தில்ஷாத்தை முடிச்சுட்டாரு. முடிச்சுட்டு பெரியட்டு அப்புறம் வந்தாரு. இந்த மாதிரி மே ஓகே மே தில்ஷாத்தாக்கு அப்புறம் தான் இந்த படம் அப்புறமா வந்தாரு. வந்துட்டு இந்த மாதிரி ஜூனோ மேவோ இந்த மாதிரி ஷூட்டிங் மார்ச் டைம்ல ஓகே நோ ப்ராப்ளம். அவர் சொல்றது வந்து அடுத்த வருஷம் மே ஜூன் சொல்றாரு. நான் சொன்னேன் சார் அடுத்த வருஷம் இப்போ வந்திருக்கீங்களே. இல்ல நாங்க அப்படிதான் பிளான் பண்ணுவோம். அந்த பிளான் பண்ண மாதிரியே அந்த டேட்ல அப்படியே நடக்கும். ஆனா அவங்க 3 செட்டு கொண்டு வந்தாங்க. 3 செட்ஸ் இப்போ இல்ல, இதெல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இயர் மார்ச்ல ஏப்ரல்ல மீட் பண்ணிட்டு திருப்பி வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி 3 செட்டு பெரிய செட்டு. ஒன்னு போலிங் ஆலி, ஒன்னு டிஸ்கோ தேக், ஒன்னு இது. நான் சொன்னேன் இதுல வந்து ரித்திக் ரோஷன் வந்து ஃபர்ஸ்ட் அங்க இருப்பாரு, அங்கேயிருந்து இங்க வருவாரு, இங்க போலிங் ஆலி வருவாரு. நான் சொல்லிட்டேன் சார் என்னை வச்சுட்டு நீங்க வந்து திருப்பி போலிங் ஆலி இது பண்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? டான்ஸ் வேணும்ல, ஒரு பிளாக் செட் போடு. எல்லாத்தையும் எதுவும் கை கால்லாம் கட்டி போட்டு ஒரே ஒரு பிளாக் செட். ஆமா. ஆனா இதுல பெரிய என்னன்னா அவங்க ஒரு வருஷம் ப்ரீ பிளான் பண்ணியிருக்காங்க. இம்மீடியட் 5வது நிமிஷம் ஓகே நான் சொன்னேன் நான் வேணுமா இது பண்ணுங்க பாருங்க சாங் அவங்க மேல ஃபேன்ஸ் அது நேஷனல் ஒர்க் கட்சி. நான் அதுக்கு ரிஹர்சல் பண்ணது கூட 1 hour தான் பண்ணேன். சில வாட்டி நமக்கு வந்து அந்த சாங் கேட்டோன்னே நமக்கு ஆடா அப்படியே தோணிக்கிட்டே இருக்கும். 1 hour பண்ணேன். அப்கோர்ஸ் ஷூட்டிங் 4 நாளோ 3 நாளோ பண்ணோம். 1 hour பண்ணேன். அவங்களோட இமீடியட்டா அவங்க அதை கனெக்ட் ஆகி என்னை நம்பி 1 year பிளான் அதை அப்படியே எடுத்துட்டாங்க. கரெக்டான சொல்றேன். நான் வேணும், நானும் ரித்திக் ரோஷன் ஃபர்ஸ்ட் பண்றோம். இது என்ன இது டான்ஸே இல்லாம இங்க நடந்து போறது அங்க நடந்து கொஞ்சம் டான்ஸ் வேற மாதிரி நம்ம பண்ணோம். பிளாக் செட் ஒண்ணுமே இல்லை. ஆமா ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி பண்ண மாதிரி. இதே மாதிரி தமிழ்ல என்ன ரவுடி பேபி. எனக்கு அந்த ஒரு ரவுடி பேபியா அது அவ்வளோ பிக்கஸ்ட் ஹிட்ல. ஆனா எனக்கு அந்த ஒரு இந்த ஷூ அதுக்குதான் எனக்கு 4 hour ஆச்சு. அந்த மத்தது எல்லாத்தையும் ஆனா அதுதான் அதுல கியூட்டா பயங்கரமா மத்தது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். டக் 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 ஃபாஸ்டா. ஆனா அந்த மியூசிக் ஏதோ தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? என்ன ஏதோ ஒண்ணு தேவை. அதுக்கு ஏதோ ஒண்ணு மியூசிக் டைரக்டர் ஏதோ நினைச்சு போட்டிருக்காரு. அதுக்கு ஏதோ ஒண்ணு வேணும். அதுக்குதான் எனக்கு 4 hour தேவைப்பட்டுச்சு. அதை பிரேக் பண்றது ஒரு 4-5 hours. நம்ம அது 1 hour தான். 1 hour. ஆனா இதுக்கு மட்டும் 4-5 hours ஆச்சு. அந்த ஷூவை கையில போட்டுக்கிட்டு பண்ற இது இல்ல அது பண்ணிட்டே இருக்கிறோம். இது கிடையாது ஏதோ ஒண்ணு வேணும். அது என்னன்னு தெரியல. அப்புறமா எனக்கு அதே மாதிரி அந்த பாட்டுல வந்து நடுவில் ஒரு டிராப் வரும்ல, ஒரு ஃபுல் ஸ்டெப் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். மேல இருந்து ஒரு ஆங்கிள் வந்து டிராப் வந்தோன்னா மறுபடியும் ஒரு எனக்கு வந்து இந்த முதல்ல இந்த டான்ஸ் வந்துச்சா இல்ல முதல்ல இந்த பாட்டு மியூசிக் வந்து கோழி முட்டை மாதிரி எது வந்திருக்கும் முதல்ல? இது எப்படி சிங்க் பண்ணல? தனுஷ் வந்தார் வீட்டுக்கு. வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணுவார்.
நான் சாங் கூட கேட்க அவங்க அவங்கள மாஸ்டர் தான் சொல்லுவாங்களா? ஆமா. 2 பேரும் நல்ல ஜிகிரி தோஸ்த் மாதிரி தான் பேசிக்கிறீங்க, போட்டோலாம் அப்படிதான் இருக்குது. ஓகே, அண்ணன் தம்பி மாதிரி அந்த மாதிரி தான். பட் மாஸ்டர் தான் சொல்லுவாரு. ஏன்னா அப்படிதான் பழக்கம் ஆச்சுல. மாஸ்டர் ஒரு சாங் பண்ணு, என்ன சாங் கூட கேள்வி நான் பண்றேன்ட்டேன். அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு முதல்ல நம்ம தேடி மரியாதையா வந்திருக்காங்க, உடனே பண்றேன் நான் நான் பண்றேன். அப்புறம் என்னோட டேட்டு என்னோட தகுந்த மாதிரி அப்புறம் அந்த சாங் கேட்டேன், புதுசா இருந்துச்சு. லாஸ்ட்ல அந்த ஒரு பிட் ஆட் பண்ண சொன்னேன், ஒரு டான்ஸ் இருக்கணும், அது லாஸ்ட்ல ஒரு 35 செகண்ட் அதை ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் கேட்டோம், நல்லா இருக்கு. ஆனா சொல்லிட்டேன் கொஞ்சம் செலவு பண்ணி எடுக்கணும். இப்ப நார்மலா இங்க தெலுங்கு மாதிரி இல்ல, நம்ம தமிழ் எல்லாம் சும்மா ரோட்ல டீ கடையில ஆடுறது அது ஆடுறது அதெல்லாம் பண்ண முடியாது. செட்டு போட்டு என் இஷ்டத்துக்கு பண்ணாதான் நான் பண்ணுவேன். மாஸ்டர் நீங்க சொல்றதுதான் நீங்க சொல்லலாம். அப்புறமா இந்த மாதிரி செட் இருக்கணும், இது இருக்கணும். 2.5 days முடிச்சிட்டோம் சாங். அது ஏன் அப்படி நினைக்கிறீங்க? தெலுங்குல வந்து கொஞ்சம் நிறைய செலவு பண்றாங்கல்ல கம்பேர் டு எவ்ரி இண்டஸ்ட்ரி. பட் why is it உண்மை தான் நடக்குது. இல்ல ஏன் நீங்களே பாத்திருக்கீங்க? இல்ல எனக்கு வேற ஐயா, நான் இப்ப எக்ஸாம்பிளா நான் இப்ப நிறைய ஆடியன்ஸ் கூட கோவப்படுவேன், மாதிரி என்ன எதுக்கு எடுத்தாலும் பாகுபலி சொல்றேன். ஏன்னா அது அவ்வளவு பெருசா எடுக்கிறாங்க, ரொம்ப கிராண்டா இருக்குது. இல்ல அவங்களுக்கே தெரியும். இந்த புஷ்பா ஒருவேளை அவங்க பெருசா இருக்குது, இந்த டீ இதை வச்சு எல்லாரும் ஏதோ பீகார்ல இருக்கிற ஒரு பையன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க செலவு பண்ணி அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து. நாங்க ஜனங்க வந்து அவங்க பேக்கப் இல்ல, பட் நமக்கு தெரியும் இல்ல, நம்ம இதுலயே இருக்கிறதால அவங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம அதுல தானே இருக்கோம். they give so much importance. அந்த ஹீரோ ஹீரோயின் கூட அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த ட்ரெஸ்ல இருந்து ஹார்ட் ஒர்க் பயங்கரமான பிகினிங்ல இருந்து லாஸ்ட் அந்த சாங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க அதுல இருந்தா தான் தெரியும். வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.